வரவேற்புரையாற்றிய செயலாளர் அருமையண்ணன் புருஷோத்தமன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அவர்களே, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மகாராஜன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே, போடி நகர்கழகத்துடைய செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, கல்லூரி நிர்வாக பெருமக்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவடைந்த வணக்கம். கல்லூரி நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. கல்லூரி நிகழ்ச்சியில நாங்கள் கலந்துக்கிறது நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுறோம், பாராட்டுறோம். எப்பயுமே அரசியல்வாதிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிடுவோம். பள்ளி விழா, கல்லூரி விழாவில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் பெருமை. பழைய நினைவுகளை நாங்கள் மேடையில் உட்கார்ந்து சிந்திப்போம். ஒரு அரசு எந்த துறைக்கு அதிக கவனம் செலுத்துகிறது என்றால் கல்வித்துறைக்குத்தான் அதிக கவனம் செலுத்தும். அடுத்து சுகாதாரத்துறையை எடுக்கும். இந்த இரண்டு துறைகள் நன்றாக இருந்தால்தான் நாடு வளம் பெறும் என்பது அரசின் நம்பிக்கை. அந்த வகையில் இன்னைக்கு ஏழை விவசாய சங்கம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிற்படுத்தப்பட்ட பகுதியில் ஒரு போடியில ஒரு கலை கல்லூரியை துவங்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்ததே பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அன்னைக்கு இந்த தொகையை வச்சு இந்த சங்கம் வேற ஒரு தொழிலை தொடங்கி இருந்தா சத்தியமா இன்னைக்கு ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பகுதி மக்கள் கல்லூரி வாழ்க்கையில் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் அந்த ஏழை விவசாய மக்கள் இந்த பகுதியில் கல்லூரியை தொடங்கி 50 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிற நிகழ்ச்சி பாராட்டக்கூடிய நிகழ்ச்சி. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் நியூடி வாழ வேண்டும். இதற்கு முன்பு பழைய கல்லூரி பார்த்தா நம்ம தேனியில காஜி கல்கராவத்தர் கல்லூரி பழமையான கல்லூரி. இரண்டாவது பார்த்தா அந்த ஏழை விவசாயிகள் கல்லூரி தான் பழமையான கல்லூரி. இந்த ரெண்டு கல்லூரிக்கு மத்தியில் இன்னைக்கு தனியார் கல்லூரிகள் ஏராளமா வந்துருச்சு. இன்னைக்கு அரசு கலைக்கல்லூரி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரே கொடுத்திருக்காரு. நம்ம மாவட்டத்துக்கு 3 கல்லூரி வந்திருக்கு. இத்தனை கல்லூரிகளுக்கு இடையில் ஒரு 400 பேர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 1300 கிட்ட மாணவர்களை சேர்த்து எந்த தொகையும் வாங்காம அட்மிஷன் போடுற கல்லூரி ஏழை விவசாய கல்லூரின்றத பெருமைப்படுற பாராட்டு. வரும்போது பார்த்தேன் என்சிசி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நடனம் ஆடி எங்களை கூட்டு வந்த நிகழ்ச்சி உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. நடனம் நல்லா ஆடினீங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய இயல்பு பள்ளி கல்விக்கு என்று ஒரு 14 திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் கொடுக்கிறார். கல்லூரிக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொடுக்கிறார். நான் முதல்வர் திட்டம் மாணவிகளுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தத இன்னைக்கு பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து சிறப்பு செய்கிறார். இந்த கல்வித்துறைக்கு இவ்வளவு கவனம் செலுத்துவதன் நோக்கம் என்னன்னா போட்டி நிறைந்த உலகம். இன்னைக்கு அன்னை உயர்கல்வி அமைச்சரை நானும் நம்ம பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் நேற்று விமான நிலையத்தில் வரவேற்று கூட்டு வந்தோம். 2 மணி நேரம் டிராவலிங். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் மட்டும் அதுக்கு சிறப்பு சான்று கிடையாது. கல்லூரியில முதுகலை பட்ட படிப்பு முடித்து பிஹெச்டி முடித்து புரொஃபஸரா பணியாற்றி அமைச்சரா இருந்து இன்னைக்கு இந்த கல்லூரியை திறக்க வரான்னு சொன்னா மிக சால சிறந்த ஒரு சான்று. 2 மணி நேரம் அவருடைய பழைய ஹிஸ்டரியை நான் கேட்டு வந்தேன். எப்படி உங்க லைஃப்ல எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். அண்ணாமலையில் படிக்கும் போது மாணவர் திமுக ஆரம்பிச்சதுல அண்ணன் பொன்முடியும் ஒருவர். எப்படின்னு பாருங்க, எந்த காலம் 70 63க்கு முன்னாடி நான் சொல்றேன். ஆரம்பிச்சு ஏழத்துல தொடர்பு கொண்டு 89ல சீட்டு கிடைக்குது விழுப்புரத்துல. முதல் சட்டமன்ற
அதோடு நிக்கல. முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அன்னைக்கு 89. அவர் உழைப்பு கிடைத்த மரியாதை கழகத்தில் அவர் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர். அவர் சிறு வயதில் ஆற்றிய பணியின் காரணமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய செயலை பார்த்து முதல்வராக சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்து பல்வேறு அமைச்சர் பதவியில் ஈடுபட்டு இருக்கிறார். இன்னைக்கு உயர்கல்வித்துறை 2 மணி நேரம் ஆச்சு ஒரு வரலாறு கேட்கிறது. அண்ணாமலையில் படிக்கும் போது அவர் செஞ்ச சாகசங்கள், அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி வர்றாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் எடுத்த யதார்த்தமான ஒரு அரசியல்வாதிகளை நான் நேற்று பார்த்துக்கிட்டேன். அவர்கிட்ட உண்மையிலே நல்ல மனிதர். இந்த கல்லூரியுடைய பொறுப்பாளர்கள் தேடி கேட்டு அமைச்சரை போய் பார்த்தோம். நேற்று கான்வெகேஷன் நடக்குது சென்னையில. முடித்து விட்டு ஈவினிங் பிளைட்ல கிளம்பி இன்னைக்கு வந்துட்டாரு. நைட் தங்கி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மதியம் பிளைட்டுக்கு போய் நாளைக்கு சென்னை டெல்லி போறாரு. முதல்வர் மதியத்துக்கு வைக்கிறார். நெருக்கடியான காலகட்டமாக இருந்தாலும் ஒரு 50 ஆண்டு காலம் முடிந்த ஏல விவசாய கல்லூரியை நுழைவாயிலை திறந்து ஸ்டாம்ப் பேப்பரை வெளியிட்டதுல அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சரை பாராட்டி மகிழ்கிறேன், வணங்குகிறேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கல்லூரி. இந்த படிக்கிற பிள்ளைய 2 விஷயத்தை முதல்ல கவனம் செலுத்தணும். 12 லட்சம் பேர் பிளஸ் 2 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு ஆண்டு ஒன்று எத்தனை பேர் பாஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னாக்க 96% பாஸ் பண்றாங்க. 12 லட்சம் பிள்ளைய வருஷம் எழுதுது. 96 லட்சம் பேர் 96% பாஸ் பண்றாங்க. இதுல மேக்ஸ் குரூப் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பிள்ளை எழுதும் பிளஸ் 2ல. நம்ம மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு 40 மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. 20 மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி, 60 மருத்துவக் கல்லூரி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 60 மருத்துவக் கல்லூரியில படிக்கக்கூடிய எண்ணிக்கையின் அளவு எவ்வளவு கேட்டா 10,500 பிள்ளை தான் படிக்க முடியும். மொத்த சீட்டே அவ்வளவுதான். எழுதுற பிள்ளைங்க சயின்ஸ் குரூப் 3-4 லட்சம் பிள்ளை எழுதுறீங்க. எவ்வளவு போட்டி, எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி முதல் மாணவ மாணவிகள் புரிஞ்சுக்கணும். அந்த 10,500 வரணும்னா அந்த 4 லட்சம் பிள்ளைகள்ல நீ எவ்வளவு தூரம் படிச்சு பாஸ் பண்ணா வர முடியும்ன்றத கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். ஏமா என் ஃப்ரெண்டு நான் போற இடத்துல கூட அதை பேசுவேன். நான் அவன் 6th to 11th படித்தோம். நான் அரசியல் படித்தேன். என்னுடைய நண்பன் 11th முடிச்சுட்டு மெரிட்ல எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணான். அப்புறம் மெரிட்ல எம்எஸ் ஆர்த்தோ பாஸ் பண்ணான். அப்புறம் மெரிட்ல யூஎஸ் ரிட்டர்ன் போயிட்டு வந்தான். இன்னைக்கு பெஸ்ட் ஆர்த்தோ டாக்டர். எப்படியா படிச்சேன்னு சொல்லி பழைய மாணவர்கள் மத்தியில் ஒரு உரையாடல் செய்தான். அப்ப பேசும்போது 2 விஷயத்தை சொன்னான். இளமையில் சந்தோஷத்தை இழந்தேன் சொன்ன வாக்கியம். அவன் வெற்றிக்கு உண்டான ரகசியத்தை மேடையில் சொல்றான். இளமையில சந்தோஷத்தை இழந்த, டிவி பார்க்கல, சினிமா பார்க்கல, உட்கார்ந்து அரட்டை அடிக்கல, வெட்டி பேச்சு பேசல, பொருளி பேசல, எல்லாத்தையும் திறந்துட்டு படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண ஜெயிச்சுன்றான். எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி. 2வது சொன்ன செய்தி, கிளாஸ் ரூம்ல டீச்சர்கள் சொல்வதை, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை முழு கவனமாக கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெற்றேன். கையை தட்ட மாட்டேன்றீங்க. இந்த 2 சப்ஜெக்ட் இருந்தா நீங்க 100% ஜெயிக்கிறீங்க. போட்டிகள் நிறைந்த உலகம் இன்னைக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு செய்தி சொன்னாரு. எப்பா 89 எனக்கு சீட்டு கிடைச்சு, நான் ப்ரொஃபஸரா இருக்கேன். சீட்டு கிடைச்சதுமே போனா ப்ரொஃபஸர் பதவியை இழந்தாதான் நான் எம்எல்ஏ சீட்டு நிற்க முடியும். ஜெயிக்கிறது தோக்குறது 2வது, ஆட்சிக்கு வர்றது வரலன்றது 2வது. கான்கிரீட்டா 15 வருஷமா ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சம்பளம் கையில வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியலில் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி தோல்வி என்பது 2வது. துணிச்சலாக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். எவ்வளவு சிறந்த பண்பாடு, இயக்கத்திற்காக பாடுபட்ட விதம், அதை மனதில் வைத்து இந்த நிகழ்ச்சியில் சால சிறந்தமாக உயர்கல்வி
உயர்கல்வித்துறை அமைச்சரை அழைத்து சிறப்பித்த ஏழ விவசாய சங்கத்திற்கு உண்மையிலே பாராட்டையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் நம்மளுடைய முதலமைச்சரை பற்றியும் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றியும் அவர்கள் வாழ்க்கையை சந்தித்த விவரங்களையும் பள்ளி மாணவ மாணவியருக்கு சிறப்பாக எடுத்துரைப்பார்கள் என கூறி இந்த விழாவில் வந்து எங்களை சிறப்பித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு எல்லோரும் சார்பாகவும் ஏலக்காய் மாலை அணிவித்து உங்கள் கரவோசியோடு நான் அனுபவிக்கின்றேன். கல்வித்துறையின் சிறப்பை சீராக எடுத்து கூறி அதன் முக்கியத்துவத்தை முழுமையாக எடுத்துரைத்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தரும் வகையில் சிறப்புரையாற்றிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்செல்வன் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது, கள்ளர்